ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை ஹோம். தேங்காய் சேர்க்காம ரொம்ப சுவையான மட்டன் குழம்பு 2 நிமிஷத்தில் ரெசிபி சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸில் 2 பல்லாரி வெங்காயம் இது மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதே நல்லா பச்சை வாசனை போக வதங்கின பிறகு 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு மட்டன் 750 கிராம் நல்லா அலசி எடுத்து வச்சுருந்தேன். அதையும் நான் இப்போ சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தக்காளி பழம், பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ மல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷான மல்லி புதினாவை ஆட் பண்ணிக்கோங்க. மல்லி, மிளகு, ஜீரகம், சோம்பு, மஞ்சள் எல்லாமே சேர்த்து அரைத்த குழம்பு மிளகாய்த்தூள் 4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நல்ல பெரிய உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கேன். நல்ல பெரிய பீஸாகவே போட்டிருக்கேன். நீங்கள் எடுக்கிற மட்டனை பொறுத்து வேகிற டைம் மாறுபடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே 5 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லா வெந்திருக்குதா என்னன்னு செக் பண்ணிக்கணும். மட்டன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ என்ன செய்யறேன்னு பாருங்கள். உருளைக்கிழங்க இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கிறேன். 1 பீஸ் அல்லது 2 பீஸ் இதை மாதிரி மசிச்சு விட்டிங்கன்னா திக்னஸ் நல்லா கிடைக்கும். உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு விட்ட பிறகு ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிட்டேன். கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க தேங்காய் கரைக்க பயப்படுவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். டேஸ்ட்லேயும் குறை இருக்காது. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.